ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. இன்னைக்கு அடுத்ததாக சௌந்தர்யத்தில் நம்ம பார்க்க போகிற ஸ்லோகம் 18வது ஸ்லோகம். தனு சாயாபி ஸ்தே தர்ணதரணி ஸ்ரீ சரணிபேர் அப்படிங்கிற ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு நவராத்திரியில் 108 சுகாசினிகளை வச்சு பூஜை பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த பூஜையினால், இந்த பாராயணம் பண்ணுறதுனால கிடைக்கும். இன்னொன்று, பெண்களே பரதேவதையின் அம்சங்கள் தான். எந்த ஒரு நல்ல தேவி உபாசகனும் அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பான். இப்போது ஆண்கள் ஒரு வீட்லேயும் ஆண்கள் இந்த ஸ்லோகத்தை எடுத்து பாராயணம் பண்ணும்போது அவள் பெண்களுக்கு பாதுகாவலனாக திகழ்வா. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்களுக்கு பாதுகாவலனாக திகழக்கூடியவா அவசியமாக தேவைப்படுறது. ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் இதை எடுத்து பாராயணம் பண்ண எந்த சூழ்நிலையும் எந்த இடத்துலையும் அவள் பாதுகாவலனாக இருப்பாள் பெண்களுக்கு. அதனால் அம்பாளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்துக்கு ஆளாகி உயர்ந்த நிலையை அடைவாங்கிறது சர்வ நிச்சயம். இன்னொன்று, ஆஃபீஸில் பெண் அதிகாரி மேல் அதிகாரியாக வரும்போது அவளால் கீழே இருக்கிற ஆண்மகளுக்கு பெரிய ஒரு தொல்லை இல்லாமல் அவளுக்கு ஸ்மூத்தாக போகக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து அதனால் இவாளுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம். இதே பெண்கள் மஞ்சக்கிழங்கை வச்சு இதை பாராயணம் பண்ணும்போது அவளுடைய சுமங்கலித்துவம் மேன்மை அடையும். கல்யாணமாகாத பெண்கள் இதை பாராயணம் பண்ணும்போது அவளுக்கு சீக்கிரம் நல்ல நல்ல வரன் அமையத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். இது ஒன்று. இப்போது ஓவியன் ஒருத்தர் இருக்கான், சிறந்த ஓவியன், நல்லா வரைவான். ஆனால் அவனுடைய வரைபடத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது சமூகத்தில் அப்படிங்கிறதுக்கு ஒரு யோஜனையாக இருக்கும். இப்போ இந்த ஸ்லோகத்தை அவன் பாராயணம் பண்ணிட்டு அவன் பண்ண ஓவியத்தை கொண்டு போய் எக்ஸ்போலையோ கண்காட்சிலையோ வைக்கும்போது இது சிறப்பாக இருக்குது அப்படின்னு 10 பேரால் அதை அப்ரூவ் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு சிறந்த வல்லவன் அப்படிங்கிற ஒரு நிரூபணம் அங்கே உருவாகி கொடுக்கக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம். இது மாதிரி இதை தொடர்ந்தாப்புல பாராயணம் பண்ணிகிட்டே வர இதை எப்படி பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தா ஒரு 48 நாள் தொடர்ந்தாப்புல 300 தடவை ஒரு நாளைக்கு. ஏன்னா நமக்கு இதோடைய அனுகூலம் ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது இதை கொஞ்சம் நம்ம சிரமம் எடுத்து தான் பண்ணணும். ஒரு 4 நாளைக்கு படித்தா அது ஈஸியாக வந்துடும். இடைக்காத்தால 4 மணிக்கு எழுந்து உட்காந்து இதை பாராயணம் பண்ண ஆரம்பித்தா 6:30க்குள்ளே முடிச்சிடலாம். அப்புறம் நம்ம வேலையை பார்க்க போகலாம். 48 நாள் 300 தடவை ஒரு நாளைக்கு என்னென்ன நைவேத்தியம்னா பாயசம், பழம், தாம்பூலம். தாம்பூலங்கிறது வெத்தலை பாக்கு, தேங்காய், வாழைப்பழம் இதை கொண்டது தாம்பூலம். இதை வச்சு நைவேத்தியம் பண்ணி அன்னன்னைக்கு பிரசாதத்தை அவள் ஸ்வீகரணம் பண்ணும்போது இந்த ஸ்லோகத்தை முடிக்கும்போது அவளுக்கு ஒரு சிறப்பான பலன் கிடைக்குங்கிறது சர்வ நிச்சயமான ஒன்று. அப்பேற்பட்ட ஸ்லோகம் தான் இந்த 18வது ஸ்லோகம். இதை நீங்களும் பாராயணம் பண்ணி பாருங்கள்.